சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே? தாதாபாய் நௌரோஜி அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து ட்ரெயின் தியரி என்ற வடிகால் கொள்கையை வெளியிட்டார் என்று சொன்னீர்கள். அதில் அவர் அப்படி என்னதான் சொன்னார் தாயே? தாதாபாய் நௌரோஜி வெளிப்படுத்திய வடிகால் கொள்கையின் சாரம் என்ன தெரியுமா? பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவை வடிகாலாக பயன்படுத்தி இந்தியாவின் செல்வ வளத்தை இங்கிலாந்துக்கு கொண்டு சென்றார்கள். அதனால்தான் இந்தியர்கள் வறுமையின் பிடியில் சிக்கினார்கள் என்று தாம் கண்டறிந்த கொள்கையை தக்க ஆதாரங்களுடன் புள்ளி விவரங்களுடனும் விளக்கினான் நௌரோஜி. அவனது வடிகால் கொள்கைப்படி இந்தியா 2 வழிகளில் சுரண்டப்பட்டது. இந்திய அரசாங்க மற்றும் நிர்வாக செலவு, அத்துடன் ஆங்கில ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அலுவலர்களும் சம்பளமாகவும் ஓய்வூதியமாகவும் சேமிப்பாகவும் செலவுக்காகவும் இங்கிலாந்துக்கு இங்கிருந்து அனுப்பிய பணம். அதே போன்று இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவை ஆட்சி செய்வதற்கான செலவு. இப்படி அதிகாரபூர்வமான சுரண்டல் ஒன்று. அடுத்தது, அதிகாரபூர்வமற்ற ஆங்கிலேய வர்த்தகர்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள், தோட்ட முதலாளிகள் சம்பாதித்து அனுப்பிய பணம். இப்படி பல வழிகளிலும் இந்திய செல்வம் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டதால் தான் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முதலீடு செய்வதற்கு தேவையான மூலதனம் இல்லாமல் போனது. இந்தியாவில் இருந்து கொண்டு சென்ற பணத்தை மூலதனமாக மீண்டும் இந்தியாவுக்கே கொண்டு வந்து ஏகபோக வர்த்தகம் செய்து கொள்ளை லாபம் பெற்று அதையும் தங்கள் தாய்நாட்டிற்கே ஆங்கிலேயர்கள் கொண்டு சென்றார்கள். இந்த இருவழி சுரண்டல் இந்திய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தி வறுமைக்கு தள்ளிவிட்டதாக நௌரோஜி கூறினான். பொருளாதார சுரண்டல் மட்டுமல்ல, இதன் மூலம் அறிவு இழப்பும் இந்தியாவுக்கு பெருமளவு ஏற்பட்டதாக கூறினான் நௌரோஜி. ஆங்கிலேயர்கள் உயர் பதவிகளை வகித்தார்கள். இவர்களுடன் இந்தியாவில் பணியாற்றிய விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என பலரும் பணி ஓய்வு பெற்ற பிறகு இங்கிலாந்துக்கே திரும்பிவிட்டார்கள். அதனால் அவர்களது அறிவும் ஆற்றலும் அனுபவமும் இந்திய முன்னேற்றத்துக்கு பயன்படாமலேயே போனது என்று குறிப்பிட்டான் தாதாபாய் நௌரோஜி. வெறுமனே இந்தியாவின் வறுமைக்கான காரணங்களை மட்டும் அவன் அடுக்கவில்லை. இந்தியா வறுமையின் பிடியில் இருந்து விடுபடுவதற்கான வழிகளையும் காட்டினான் நௌரோஜி. அவன் சொன்ன வழிகள் இவைதான். 1850
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு